அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம். பாருங்க, முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு சுயாட்சி அமைப்பை பெற்று தருவதற்காக இந்த போராட்டத்தை முதலாக கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இப்போ இந்த நேரத்தில் தான் பாருங்க, 1908 கைது செய்யப்பட்ட திலகர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை ஆகியிருக்கிறார். அப்ப பாருங்க, திலகர் மீண்டும் ஒரு தேசிய போராட்டத்தில் வருவதற்கு தயாராக இருக்கும்போது அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இந்த தன்னாட்சி இயக்கம் அறிவிப்பானது திலகருக்கு பிடித்து போனதால் தன்னாட்சி இயக்கத்தை முதலாக துவங்கியவர் யாருன்னு கேட்டால் திலகர். மறந்துடக்கூடாது, இந்த ஹோம் ரூல் இயக்கம் என்கிற கருத்தை முதலாக சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னாட்சி இயக்கத்தை முதலாக ஏற்படுத்தியவர் இந்தியாவில் திலகர். சரி, அப்ப இந்த ஹோம் ரூல் இயக்கம் என்பது பாருங்க, ஏற்கனவே அயர்லாந்தில் கடைபிடிக்கப்பட்டு அயர்லாந்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்த ஒரு போராட்டம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் 1893 பிரம்மஞான சபையினுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஏற்கனவே பாருங்க, அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கத்தில் பங்கு பெற்ற அன்னி பெசன்ட் அம்மையார் தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையின் கருத்தை பரப்புவதற்காக 1893 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதன் பிறகுதான் பாருங்களேன், 1907 H.S. ஆல்காட் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் தலைவராக மாறுகிறார். அதோடு மட்டுமில்லாமல் பாருங்க, இவங்க வந்த நோக்கம் வேண்டுமென்றால் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை பரப்புவதற்காக இருக்கலாம். ஆனால் இந்தியா வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய அனைத்து போராட்டங்களிலும் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்தியாவில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக மிக முக்கிய பங்களிப்பை செய்தவர் இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான். பாருங்க, பனாரஸ் ஹிந்து கல்லூரியை நிறுவுகிறார். இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியாக மதன் மோகன் மாளவியாவால் மாற்றப்படும். சரிங்களா? அப்ப பனாரஸ் ஹிந்து கல்லூரியை நிறுவியது அன்னி பெசன்ட் அம்மையார். அது பல்கலைக்கழகமாக மாற்றி நிறுவியது மதன் மோகன் மாளவியா. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஆல்காட் மறைவிற்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, பிரம்மஞான சபையின் தலைவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, படித்த இளைஞர்களான ஜம்னா தாஸ், துவாரக் தாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பங்கர், இந்துலால் யாக்னிக், சிபி ராமசுவாமி, பிபி வாடியா போன்ற பல்வேறுடைய ஆதரவு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் தான் பாருங்க, முதல் உலகப் போர் ஆரம்பமாகுது. அப்ப முதல் உலகப் போரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்தியாவிற்கு தன்னாட்சியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற கருத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் முதலாக வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 1915 ஆண்டு கல்கத்தா ஐஎன்சி செஷன் பாருங்க, 1915 காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த கருத்தை முதலாக தெளிவுபடுத்துகிறார். அப்ப அந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி தன்னாட்சி இயக்கத்தை துவங்கவில்லை என்றால் நானே தன்னாட்சி இயக்கத்தை துவங்குவதாக அறிவித்திருப்பார்கள். இப்ப கவனமா பார்க்கணும், 1915 காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சி தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா நானே தன்னாட்சி இயக்கத்தை நிறுவுவதாக அறிவித்திருப்பார்கள். ஸோ பாருங்க, செப்டம்பர் 28, 1915 தனது நியூ இந்தியா பத்திரிகையில் முதலாக தன்னாட்சி இயக்கம் பற்றிய தெளிவான கருத்தை ஒரு கட்டுரையாக வெளிப்படுத்தியிருப்பார். இப்போ கவனமாக பார்க்கணும், இந்த தன்னாட்சி இயக்கம் பற்றிய ஒரு கட்டுரை முதலாக எந்த பத்திரிகையில் வெளிவந்தது அப்படின்னா நியூ இந்தியா பத்திரிகையில். அதன் பிறகு காங்கிரஸ் மாநாட்டில் தனது கருத்தை பதிவு செய்கிறார். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல தான் பாருங்க, தன்னாட்சி இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? தன்னாட்சி இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? ஆங்கில அரசிற்கு உட்பட்ட இந்தியாவில் சுயாட்சியை பெறுதல்.
த செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் பிரிட்டிஷ் எம்பையர். அதோடு மட்டுமல்லாமல் இந்திய இளைஞர்கள் மத்தியில் தாய் நாடு பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குதல். அதே மாதிரி பாருங்க, ஆஸ்திரேலியா, உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி பாருங்க பொலிட்டிக்கல் அஜிடேஷன், அரசியல் போராட்டம், அதற்கடுத்து சுதந்திரம் போன்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புதல். அதே மாதிரி பாருங்க அமைதியான வழியில் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு இந்தியாவில் எவ்வாறு சுதந்திரத்தை பெறுவது என்பதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக உருவாக்குவதை இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டது. அப்ப மிக மிக முக்கியமானது பாருங்க, ஆங்கில அரசிற்கு உட்பட்ட இந்தியாவின் சுயாட்சியை பெறுதல். சரி, இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? நல்லா பாருங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்ப பிரசிடென்ட் என்பவர் பெயர் அளவிலான தலைவராக இருப்பார், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். இந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான அமைச்சரவை உண்மையான அதிகாரத்தை கொண்டிருக்கும். இப்போ இந்த தன்னாட்சி இயக்கத்தில் நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இந்த பதவி இருக்கிற பெயர் அளவிலான தலைவர் பிரிட்டிஷ் குயின், உண்மையான அதிகாரம் இந்தியர்கள் கைகளில் வழங்குதல். அப்ப இந்த தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக இங்கிலாந்து ராணியை இந்தியாவின் தலைவராகவும் இந்திய அரசியலமைப்பின் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட கொடுக்கிறது அப்படின்னா இந்தியர்களிடம் வழங்குதல். ஸோ இதுதான் தன்னாட்சி இயக்கத்துடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கு. சரி, அதன் பிறகு பாருங்களேன், ஏற்கனவே காங்கிரஸ் மாநாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் ஆரம்பிக்கவில்லை என்றால் நானே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பாருங்க, காங்கிரஸ் கட்சி தன்னாட்சி இயக்கத்தை துவங்காததால் தன்னாட்சி இயக்கத்தை முதலாக துவங்கியவர் திலகர். பாருங்க, ஏப்ரல் 1916 பூனாவை தலைநகரமாக கொண்டு இந்தியன் ஹோம் ரூல் லீக், இந்திய ஹோம் ரூல் லீக் என்கிற அமைப்பாக திலகர் அவர்கள் தன்னாட்சி இயக்கத்தை துவங்குகிறார். அப்ப திலகருடைய தன்னாட்சி இயக்கம் என்பது 6 கிளைகளை கொண்டது. மகாராஷ்டிரா, பம்பாய், கர்நாடகா, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அண்ட் பெரார்ல மட்டும் 2 கிளைகள் இருக்கும். மகாராஷ்டிராவுக்கு 1 கிளை, பம்பாய் நகரத்திற்கு 1 கிளை, கர்நாடகாவிற்கு 1, மத்திய மாகாணத்திற்கு 1, அதற்கடுத்து பெரார்ல மட்டும் 2 கிளைகள், மொத்தம் 6 கிளைகளை கொண்டு மத்திய இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் பற்றிய கருத்துக்களை திலகர் பரப்பியிருப்பார். சரிங்களா? அப்ப திலகர் நிர்வாக மற்ற இடங்கள்ல அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் செயல்படும். இப்ப இந்த தன்னாட்சி இயக்கத்தை துவங்கியதால், வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதால் திலகர் அவருடைய 60வது வயதில் ஜூலை 23, 1916 ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டிருப்பார். சரிங்களா? சரி, அப்ப இதன் பிறகு பாருங்க, திலகர் நிறுவியதற்கு பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 3, 1916 மெட்ராஸை தலைநகரமாக கொண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் லீக் ஆஃப் இந்தியா, ஹோம் ரூல் லீக் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பாக தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் நிறுவுகிறார். கவனமா பார்க்கணும், இந்தியா முன்னாடி வந்தா திலகருடைய தன்னாட்சி அமைப்பு, இந்தியா பின்னாடி வந்துச்சுன்னா அது அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? அப்ப திலகருடைய தன்னாட்சி இயக்கத்துடைய தலைநகரம் பூனா, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கத்தின் தலைநகரம் மெட்ராஸ். மறந்துடக்கூடாது. பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தின் கிளைகள் பாருங்க, கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, காலிக்கட் மற்றும் அகமத் நகர். அப்ப ஏறக்குறைய திலகருடைய தன்னாட்சி இயக்கம் செயல்படாத மற்ற எல்லா பகுதிகளிலும் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் செயல்படும். சரி, இப்போ இந்த தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு நடத்தப்பட்டது, இதனுடைய போராட்ட முறை என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது ஒரு நான் வயலண்ட் மூமெண்ட்.
அகிம்சை வழியில் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய போராட்டம். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க பாருங்க, பத்திரிகைகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்கி இருப்பார்கள். ஸோ அதனால பாருங்க, இந்த தன்னாட்சி இயக்கத்தின் போது ஆக்டிவாக இருந்த பத்திரிகைகள் பாருங்க 4. திலகருடைய பத்திரிகை பாருங்க, கேசரி அண்ட் மராத்தா. கேசரி என்பது மராத்தி மொழி, மராத்தா என்பது ஆங்கில மொழியில் திலகர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பத்திரிகை. அடுத்து பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பத்திரிகை காமன்வெல், ஆங்கில மொழி, வார இதழ், வீக்லி பேப்பர். நியூ இந்தியா அதே ஆங்கில மொழி தான், டெய்லி, தினசரி, நாளை தினசரி. சரிங்களா, கவனமா பார்க்கணும். காமன்வெல், காமன்வெல்லை அன்னி பெசன்ட் அம்மையார் நிறுவியது 1914. நியூ இந்தியாவை நிறுவியது 1915. சரிங்களா, அப்போ கவனமாக பார்க்கணும். காமன்வெல், அன்னி பெசன்ட் அம்மையாருடைய 2 பத்திரிகையுமே ஆங்கில மொழி தான். காமன்வெல் வார இதழ், நியூ இந்தியா தினசரி பேப்பர். இதில் கவனமாக பாருங்க, இந்த இடத்துல கேசரி அண்ட் மராத்தா இந்த 2 பத்திரிகைகளையும் திலகர் நிறுவியது 1881. இதை கவனமாக பார்க்கணும். ஒருவேளை இயர் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தப்ப மேட்ச் பண்ணி வச்சிடாதீங்க. கேசரி மராத்தா 2 பத்திரிகைகளையும் திலகர் நிறுவியது 1881. அப்ப இந்த பத்திரிகைகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் ஹோம் ரூல் மற்றும் சுதந்திரம், அதாவது தன்னாட்சி இயக்கம், சுதந்திரம், அரசியல் போராட்டம் போன்ற விழிப்புணர்வுகளை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஸோ அதனுடைய விளைவுதான் பாருங்க, இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஜூன் 1917 ஊட்டியில் பாருங்க, ஊட்டியில் அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் அவருடைய உதவியாளர்களான பிபி வாடியா மற்றும் சார்ஜ் அருண்டேல் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த பாருங்க, இந்த கைதை எதிர்த்துதான் எஸ் சுப்பிரமணிய ஐயர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த நைட்வுட் பட்டத்தை, நைட்வுட் சர் பட்டத்தை ஆங்கில அரசிடம் திரும்ப ஒப்படைத்திருப்பார். சரிங்களா, அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாருடைய கைதை எதிர்த்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் எஸ் சுப்பிரமணிய ஐயர். அப்ப பாருங்க, இந்த கைதிற்கு முன்பு வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி போன்றோரும் இப்போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பார்கள். அதுக்கடுத்து பாருங்க, ஜூலை 28, 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரை விடுதலை செய்யவில்லை என்றால் காங்கிரஸ் ஒரு சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படுத்தியவர் திலகர். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, காந்தியினுடைய அனுமதியோடு ஜம்னாதாஸ், துவாரக் தாஸ், சங்கர்லால் பங்கர் போன்றோர் 1000 பேரிடம் கையெழுத்து வாங்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி இருப்பார்கள். சரிங்களா, அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாருடைய கைதை எதிர்த்து பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும். விளைவு அன்னி பெசன்ட் அம்மையார் விடுதலை செய்யப்படுகிறார். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல தான் பாருங்க, மான்டேகு டிக்ளரேஷன் கவனமா பார்க்கணும். நம்ம இந்தியாவில் திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கே தான் பாருங்க, மான்டேகு அறிக்கை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை. பாருங்க, மான்டேகு அறிக்கை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் 20, 1917. அப்ப என்ன சார் பாருங்க, லார்ட் மான்டேகு என்பவர் இந்தியாவிற்கான தலைமை செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. பாருங்க, ஆகஸ்ட் ஆஃபர் என்பது 1940 லில்லித்கோ. இந்த இடத்துல ஆகஸ்ட் அறிக்கை அல்லது மான்டேகு அறிக்கை என்றால் ஆகஸ்ட் 20, 1917. இப்ப இந்த ஆகஸ்ட் அறிக்கையின் மூலமாக மான்டேகு பிரபு என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் உலக போர் முடிந்ததற்கு பிறகு இந்தியாவிற்கு தன்னாட்சி இயக்கத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்றார். கவனமா பார்க்கணும், முதல் உலக போர் முடிந்ததற்கு பிறகு இந்தியாவிற்கு செல்ஃப் கவர்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்தை நடத்தி தருவதாக, ஏற்படுத்தி தருவதாக, செல்ஃப் கவர்மெண்ட்டை உருவாக்கி தருவதாக மான்டேகு இதில் அறிவிக்கிறார். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க,
எண்ட் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். லார்ட் மான்டேகனுடைய இந்த ஆகஸ்ட் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கத்தை நிறுத்துவதாக அறிவிக்கிறார்கள். அப்ப முதல் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா கவனமாக பார்க்கணும். எந்த அறிக்கையின் அடிப்படையில் தன்னாட்சி இயக்கம் நிறுத்தப்பட்டதுன்னு கேட்டா ஆகஸ்ட் அறிக்கை அல்லது மான்டேகு அறிக்கை. அப்ப இதே காலகட்டத்தில் தான் பாருங்க, திலகர் த வேலண்டைன் சிரோலி என்பவர் எழுதிய இந்தியா அன்ரெஸ்ட். அப்ப இந்த இந்தியா அன்ரெஸ்ட் என்கிற புத்தகத்தில் வேலண்டைன் சிரோலி இந்தியர்களை பற்றி தவறாக எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை எதிர்த்து திலகர் வழக்கு பதிவு செய்கிறார். அந்த வழக்கு லண்டன்ல நடந்து கொண்டிருக்கும். அந்த வழக்கில் ஆஜராவதற்காக செப்டம்பர் 1918 திலகரும் லண்டன் போயிடுறாரு. அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஹோம் ரூல் இயக்கத்தை நிறுத்தியாச்சு. திலகரும் இங்கிலாந்துக்கு போயிட்டதுனால தன்னாட்சி இயக்கம் தனது சக்தி வலுவை முழுமையாக இழந்திருக்கும். சரிங்களா? கவனமா பார்க்கணும். சரி, அப்ப தன்னாட்சி இயக்கம் ஆரம்பித்தார்கள், இப்ப ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்ப இருந்தாலும் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? கவனமா பார்க்கணும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஃபார் அல்லது த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஃபார் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் சுய ஆட்சியை பெறுவதற்காக அந்த செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சியை பெறுவதற்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம். அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்ப காந்தி பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை நடத்துவதற்கான அடித்தள கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தன்னாட்சி இயக்கம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தன்னாட்சி இயக்கத்தின் போதே பாருங்க, இந்த தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கத்தின் போதே பாருங்களேன், அடுத்து மிக முக்கிய தலைவர்களாக உருவாகக்கூடிய ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்தியமூர்த்தி, கலி குஷ்மான் போன்றவர்கள் தன்னாட்சி இயக்கத்தின் காரணமாகத்தான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, 1916 1917 வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் செல்ஃப் கவர்மெண்ட் என்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியதில் தன்னாட்சி இயக்கமானது முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய லக்னோ ஒப்பந்தம், அதற்கடுத்தபடியாக ரவுலட் ஆக்ட் அஜிடேஷன், ஜாலியன் வாலாபாக், கிலாஃபத் இயக்கம் போன்ற தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.